உங்க வாழ்க்கைய யாருக்காக வாழ்றீங்கன்னு கேட்டா உங்களால தெளிவான பதில சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், கண்டிப்பா முடியாது. சில நேரம் சிந்தித்து பாக்குறேன், நம்ம வாழ்க்கையில நமக்காக தான் வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்றோம்னு. ஆனா இல்ல. அப்படி இருந்தா மூணாவது மனுஷன் எதுக்கு என்ன ஜட்ஜ் பண்ண நான் விடுறேன், அதுக்கு ரியாக்ட் பண்றேன். என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சுதான் நம்ம வாழ்க்கையில நிறைய முடிவை எடுத்திருப்போம் இல்லையா? ஆனா நிஜமா நம்ம யாருக்காக வாழ்றோம்னு சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு யாரும் சொல்லி தரல. அப்போ இறைவனுக்கு மட்டும் அஞ்சி நடக்க தொடங்கினேன். மனிதன் மேல் இருந்த பயம் விலகிருச்சு. சரியான சொல்ல ஃபாலோ பண்றேன். என் கர்த்தரின் வார்த்தையே சரின்னு நினைச்ச போது ஒரு புது உலகத்தை என்னால பார்க்க முடிஞ்சு. கவலைப்படுங்க, கர்த்தரை இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலன்னு தொடர்ந்து அவரை கேடுங்க, கெத்தா வாழுங்க. பேசுறோம்.